என்ன தள்ளிட்டாங்க வெளியில இவங்க சென்டர்ல. இப்போ வந்து நம்ம பன்னீர் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இது எவ்வளவு பன்னீர்? 100 grams ஆஃப் பன்னீர் இருக்கு. 200 கிராம் ஓகே. அப்புறம் இதோ போடணுமே, இந்த புக்ல பார்த்தோமே, என்ன பார்த்தோம் அதானே. தேவையான அளவு சால்ட். ஆமா ரன் கண்டிப்பா மடிக்கிறேன். மசாலா வந்து இதுல கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க. மசாலா வந்து இதுல கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து இதுல நல்லா ஃபைனல் டேக் ஓகே. மசாலா வந்து இதுல நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ நீ போடு வேணாம். ஐயோ ஐயோ ஏய் இங்க மட்டும் புடிச்சுக்கறேன். நானும் பெரிய ஷெஃப் ஆயிடுவேன். சரி தூக்குங்க. டயட்னால. அக்கா டயட் சொல்லடா, டைட் இல்ல. நக்கா பாரு. ஐயோ என்னது இது? மசூதில புகை போடுற மாதிரி போடுறான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து சமைக்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. நமக்காக ஒரு அருமையான ரெசிபி ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நம்ம டிலே இல்லாமல் அவங்களை வெல்கம் பண்ணிடுவோம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா காமாட்சி. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தா வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்றேன் இங்க சென்னையில. பட் என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி தான். ஸோ இங்க வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, எங்க படிச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன செய்து காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் டிக்கா மசாலா பண்ண போறோம். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த ரெசிபி நீங்கள் செய்யறதுக்கு ஏதாவது காரணம் தான் இருக்கா? அப்படிலாம் இல்லை, இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லிக்கலாம். ஓகே சரி ஓகே, இது பண்ணலாம். சரி சரி சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் டிக்கா பண்ணிடலாம். ஓகே, ஸோ 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்துக்கோம். சரி, ஆட் பண்ணிட்டா? இல்லை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 1 tablespoon சில்லி பவுடர். 1 tablespoon இல்லையா? ஸோ இது வந்து 2 tablespoon இருக்கு. இதெல்லாம் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். மீதம் உள்ளதை நீங்க சொல்லும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 1/4 teaspoon டர்மரிக் பவுடர். ஓகே, ஸோ இதில் 1/2 teaspoon இருக்கு, அதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் தேவையான அளவு சால்ட். ஓகே, அப்புறம் நம்ம பன்னீர் டிக்கா மசாலா. ஸோ பன்னீர் டிக்கா மசாலா எவ்வளோ? பன்னீர் டிக்கா மசாலா ஒரு 1 tablespoon. ஓகே, அப்புறம் இதில் வந்து லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது மேரினேட் பண்ணுறதுக்கு. சரி, ஆட் பண்ணிட்டா? லெமன் ஆட் பண்ணிட்டு அதை லெமன் வந்து 1/2 teaspoon. இதை அது இருக்கட்டும். நீங்கள் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, மசாலா வந்து இதில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம பேனில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பேனில் இதை கோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பன்னீர் கியூப்ஸ் வந்து கியூப் இப்போ இது எவ்வளோ குக் பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு 2 minutes. இதை வந்து சைட்ஸ் மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம. ஓகே, இப்போ இது 4 சைட்ஸும் குக் ஆயிடுச்சு. நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாத்துடுவோமா? சரி, நம்ம pan எடுத்துக்கிட்டோம். இதுல வந்து இப்போ 2 tablespoon ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து சால்ட்டட் ஆர் அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அன்சால்ட்டட் பட்டர் தான். ஓகே, அடுத்து இதுல வந்து 2 big onions சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா ரஃப் சாப் பண்ணா போதும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இதை அரைக்க தான் போறோம். ஓகே, ஸோ 2 big onions ரஃப் சாப் பண்ணி இதில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். என்ன பண்ணட்டா? இப்போ இந்த ஆனியனோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ தட் ஆனியன் டக்குன்னு குக் ஆகிடும்.
ம் அப்புறம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஓகே சாட்டே பண்ணிக்கலாம். சரி ஓகேங்களா போதுமா? யா இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுல வந்து 4 to 5 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரி ஆட் பண்ணிட்டா அது ரஃப் சாப் பண்ணிடலாம். யா இது ரஃப் சாப் தான், ஏன்னா ஃபுல்லா அரைக்க போறதுனால. ஆமா இது ரஃப் சாப் தான். நீங்க வேணும்னா இதுல ஒரு 8 to 10 cashews ஆட் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா நீங்க நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியா இருக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சரி ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர். ஓகே. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. ஓகே. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஓகே. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் cumin பவுடர். ஓகே. சோ இந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணிடலாம். இதுல தேவையான அளவு salt. சரி. நம்ம ஆல்ரெடி ஆனியன் இது பண்ணும்போது salt போட்டோம்ல. ஆமா சோ அதனால தேவையான அளவு போட்டா போதும். சோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிட்டு இத வந்து கொஞ்சம் தனியா எடுத்து ஆற வச்சிடலாம். சோ ஏன்னா நம்ம இத கிரைண்ட் பண்ண போறோம். ஓகே. சோ கொஞ்சம் இத கூல் டவுன் ஆனதும் கிரைண்ட் பண்ணிடலாம். நான் அரைச்சு எடுத்துறேன். சோ இப்போ நம்ம இத அரைச்சாச்சு. ஓகே. இப்போ நம்ம இன்னொரு pan எடுத்துட்டு இதுல வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து சோ இதுல வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். ஹோல் ஸ்பைசஸ் இல்லையா? சோ ஒரு பிரியாணி இலை. ஆமா. ஒரு 2 இன்ச் லவங்கப்பட்டை. ஒரு அன்னாசி பூ. ஒரு கருப்பு ஏலக்காய். 4 கிராம்பு. கரெக்ட்டுங்களா? எல்லாத்தையும் நீங்க வெரி குட். சோ இப்போ இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஜிஞ்சர் garlic. எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்? ஒரு 1 டேபிள்ஸ்பூன். ஓகே. எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்சர் ஃபுல் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஃபுல் மிக்சரையும் ஆட் பண்ணிருக்கோம். ஆமா. இப்போ இதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி. இவ்வளவு ஒரு அரை கப் போடுமா? சோ இப்போ இதுல தண்ணி ஆட் பண்ணிருக்கோம்ல, ஒரு 2 minutes மட்டும் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் டிக்கா அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டா? ஆட் பண்ணிடலாம். சரி. அடுத்து இப்போ இத சும்மா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல கசூரி மேத்தி கொஞ்சம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன். சும்மா 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எவ்வளவு ஆட் பண்ணனும்? ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே. மேல யா. சோ இப்போ நம்ம சோ இப்போ நம்மளோட டிஷ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இல்லையா? சோ ஆஃப் பண்ணிடலாமா? சோ இது அப்படியே எடுத்து ஒரு பவுல்ல போஷன் பண்ணிப்போம் and எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஷூர். ஸோ இப்போ நம்ம பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? வந்து ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய பன்னீர் டிக்கா மசாலா மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா கடைசியா? இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye from Yeshwanth and ஐஸ்வர்யா. Thank you. Bye bye.